வணக்கம் 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 அன்பான நேயர்களே, இது ஐபிசி தமிழ் வழங்கும் எங்கள் வீட்டு கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுல கொண்டாட்டங்களை நாம பார்த்து கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சியான இந்த கொண்டாட்டத்தை நம்ம குடும்பத்தினரோடு மட்டும் பகிர்ந்து கொள்ளாம நேயர்களோடு பகிர்ந்து கொண்டால் எவ்வண்ணம் இருக்கும் என்பதனை தான் நாம பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல வகையான கொண்டாட்டங்களில் இன்றைய நமது நிகழ்ச்சியில நாம பார்க்க போறது தம்பதிகளை. இந்த வாரம் நாம சுவிட்சர்லாந்து சொலுத்துன் நகரிலிருந்து தம்பதிகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நமது நிகழ்ச்சியில் இருவரில் ஒருவர் சயந்தி. சயந்திக்கான காட்சி தொகுப்பு இது. வணக்கம் சயந்தி. வணக்கம். இந்த நிகழ்ச்சியில எங்களோட கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன பத்தி சொல்றதுண்டா, நான் பாசல்ல இருக்கிறேன். சுவிஸ்ல இப்ப 5 years தான் சுவிஸ்ல தான் இருக்கேன். அப்புறம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ மேரேஜ் பண்ணிருக்கோம். எங்க வேலை செய்றீங்க? சூப்பர் மார்க்கெட்ல கஷியரிங்கா வேலை செய்யறேன். 5 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க. 5 ஆண்டுகள். தொடக்கத்துல இங்க வந்திருந்த போது மொழி ஒரு பெரிய சவாலா இருக்கு. என்னென்ன சமாளிச்சீங்கன்னு சொல்லுங்க. அது ஆரம்பத்துல ஸ்கூல் போய் படிக்கிற மாதிரி, அதாவது நாங்க எங்கட நாட்டுல ஸ்கூல்ன்ற நர்சரி போய் படிப்போமே, அப்படி பேசிக்கிட்டே இருந்து படிச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க வலிக்கிட்டது பிறகு பிடிச்சிருவோம். அது கிட்டத்தட்ட இங்கிலீஷ் மாதிரி தான். இங்கிலீஷ் மாதிரி இல்லைங்க, இங்கிலீஷாவது எல்லாருக்கும் தெரிஞ்சு நாங்க படிச்சு வருவோம். இது பேசிக்ல இருந்து படிக்கணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சோம்னா பிடிச்சிடலாம். அவ்வளவு கஷ்டம் இல்ல. உங்களுடைய தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லல, படிச்சா பிடிக்கலாம். இவ்வளவு தன்னம்பிக்கையோட பேசுற சயந்தியுடைய துணைவர் யார் என்று என்னை விட அங்க நேயர்கள் ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சுரேஷ அழைப்பதற்கு இல்ல இழுத்து வருவதற்கு முன்பதாக அவரை பற்றிய ஒரு காட்சி தொகுப்பு இதோ. பிறந்தது வளர்ந்தது எல்லாம் ஸ்ரீலங்கா. 2008 இருந்து நான் பிரான்ஸ்ல இருந்தேன் பாரிஸ்ல. இப்ப லாஸ்ட் 1 year பாசல்ல, சுவிட்சர்லாந்துல பாசல்ல இருக்கிறேன். என்ன உங்களை பாசலுக்கு அழைத்து வந்தது? திருமண வாழ்க்கை ஆரம்பமா அவங்கதான் அழைத்து வந்தாங்க. இல்ல இழுத்து வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதான் உண்மை, அதான் கட்டாயம். சரி, அவங்க கிட்ட கேட்ட அதே விஷயம் தான் உங்ககிட்ட சும்மா கேட்டு பார்ப்போம்னு தான். மொழி ஒரு தடையா இருந்திருக்க கூடும். நீங்க பிரான்ஸுக்கு முதல்ல வந்தீங்க இல்லையா, எப்படி நீங்க சமாளிச்சீங்க? பிரான்ஸுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பிறகு நான் வேலை செஞ்ச இடம் ஃபுல்லா பிரெஞ்சு பீப்புள், பிரெஞ்சு ஆக்கள். ஸோ அவங்களோட கதைச்சு பழகிட்டு சமாளிச்சிட்டீங்க. சரி, இப்ப பிரான்ஸ் நாட்டுல நீங்க பேசுற மொழிக்கும் இந்த நாட்டுல பேசுற மொழிக்கும் வித்தியாசம் இருக்கு. நிறைய வித்தியாசமா கொஞ்சம், ஏன்னா எனக்கு தெரியல, அதனால நான் கேட்கிறேன். நிறைய வித்தியாசம். அப்ப மறுபடியும் இன்னொரு புது மொழி ஆனாவில இருந்து திருப்பி தொடங்கணும். ஆனாவில இருந்து தொடங்கக்கூடிய கட்டாயம் அது என்னன்னு அதை சமாளிக்கிறீங்க?
ஆசிரியை வீட்டிலேயே இருக்கும் பொழுது யா எதுக்கு கஷ்டப்படணும்னு சொல்றீங்களா? கொஞ்சம் அப்படி. ஆனால் இங்கே ஃப்ரெஞ்ச் கேண்டவுனும் இருக்கிறபடியா எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு கேண்டவுன் மாறுவோம்ட்டு. ஸோ கேண்டவுன் சிட்டி வேற சிட்டி வேற நகரம், ரெண்டு மொழியும் பேசக்கூடிய நகரமாக பார்த்து மாறினா ரெண்டு பேருக்கும் இலவாக இருக்கும். நான் அடிக்கடி சுவிஸ் வந்து போகிறேன். எக்ஸாக்டாக சொல்லணும் மேடம், இவங்களோட அண்ணா வந்து என் ஃப்ரெண்ட். ஸோ 2011 யா நான் ஒண்ணுமே பேசல. யா அண்ணா ஃப்ரெண்டு, யா ஃப்ரெண்டு தங்கச்சி. யா ஓ 2011. இது அண்ணாவுக்கு தெரியுமா? ஆக்சுவலா என்னடா அண்ணா தான் நாங்க லவ் பண்ணினது தெரியாது. ஆனா அவட அண்ணா தான் கேட்டது விருப்பம். நீங்க நல்ல நண்பனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லன்னா அண்ணா வந்து அவ்வளவு தைரியமா என் தங்கச்சி உங்களை கல்யாணம் செய்தா நல்லா இருக்கும், நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல மாட்டாங்களே. இப்ப நீங்க கொஞ்ச நேரம், அதாவது பதிவுக்கு முன்பு இவங்களோட பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் ரொம்ப பேச மாட்டாரு, நான் பேசுற அளவுக்கு கூட அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நிகழ்ச்சி முழுக்க முழுக்க அவர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. நீங்க சொல்லுங்க, அவர்கிட்ட உங்களை கவர்ந்த விஷயம். ரொம்ப சைலண்ட். இதுக்கு மேல அவர் சைலண்ட் கிடையாதும்மா. சொல்லுங்க. கதைக்க மாட்டாரு, ரொம்ப சாஃப்டா தான் கதைப்பாரு. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? ஒரு ஆள் கதைச்சா மற்ற சைலண்டா இருந்தா கொஞ்சம் சுமூத்தா போகுமே லைஃப். ரெண்டு பேருமே கதைச்சா பிரச்சனை தானே. அதனால அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்ல வராங்கன்னா, ரொம்ப பேசாதீங்க, குறைச்சி பேசுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. சரி, அப்ப திருமணம் எப்படி போனது, திருமணம் எப்படி சமாளிச்சீங்க, பெற்றோர்கிட்ட எப்படி விஷயத்த போட்டு வாங்குனீங்க? அது என்னடா, இவர் அண்ணா கரெக்டா என்னட்ட கேட்டுட்டேன், என் தங்கச்சிக்கு கல்யாண வயசாயிடுச்சு, ஸோ உங்களுக்கு விருப்பமாண்டு. ஆனா நீங்க நடிச்சிட்டீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி. இல்ல ஆக்சுவலா அப்ப விருப்பம் இருந்தது, ஆனா ரெண்டு பேரும் வெளியில சொல்லல. இவட அண்ணா கேட்கிற டைம்ல நானும் படிச்சிட்டு இருந்தேன். ஸோ பிறகு இவட அண்ணா கரெக்டா எங்கட அம்மா அப்பாவோட கதைச்சவர். அதுக்கிடையிலேயே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி, நீங்க சொல்லுங்க. தம்பியும் இருக்கிறார் பிரான்ஸ்ல, அவர் நல்ல மாதிரி. அவர் அதான் ஸ்டார்ட் பண்ணியே விட்டது. கதைக்கும் போது சும்மா சொல்லுவார், அண்ணி என்று வந்தா உங்களை மத்த வரணும், அவர் தான் எங்களை ஏத்தி விட்டது. பிறகு அவர் ரொம்ப வேண்டிய விட்ட கதைச்சு, எந்தங்கட விட்டையும் கதைச்சு எல்லாரும் ஓகே பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம், அது தெரியாது. அவங்களே அரேஞ்ச் பண்ணி செஞ்சுட்டு. அதாவது ஒருவர் இருப்பார், நம்ம இருவரையும் இணைத்து வைப்பதற்கு ஒருவர் இருப்பார்னு சொல்லுவாங்களே, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அங்கேயும் போய் சொல்றது, இங்கேயும் போய் சொல்றது நாரதர் வேலை. ஆனா நாரதர் வேலை எப்பொழுதுமே நன்மையில தான் முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருவரும் இணைந்துட்டீங்க. பேசுவனான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க மாறி மாறி. ரெண்டு பேரும் ரொம்ப சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சுவாரஸ்யம் இனி தொடரும். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. திருமணம் எப்படி நடந்ததுன்னு சொல்லுங்க. திருமணம் எப்படி நடந்ததுன்னு சொல்லுங்க. விருப்பம் எல்லாம் கதைச்சலாம் ஓகே ஆயிடுச்சு. பிறகு என் படிப்பு முடிஞ்சு, வேலை ஸ்டார்ட். ஸோ வீட்டையும் சொன்னாங்க வயசு வந்துட்டு செய்யணும்னு. அப்புறம் அண்ணா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி, இவங்களை அரேஞ்ச் பண்ணி லவ் சான். அண்ணா இருக்கிறது வந்து வேற சிட்டியில. அப்புறம் அங்க எங்களுக்கு இங்க சாக்கில் தெரியாது, ஸோ அங்கேயே செஞ்சோம். எந்த இடம் சொன்னீங்க? லவ் சான். லவ் சான். உங்க வீட்டுல இருந்த ஏற்பாடெல்லாம் எப்படி இருந்தது? தடா புடா லைக் எங்களோட வீட்டை நான் தான் மூத்த பிள்ளை. ஸோ கொஞ்சம் பெருசா இருக்கணும்னு எதிர்பார்த்திருக்காங்க. கொஞ்சம் எல்லாரும் இன்வால்வ் ஆனாங்க. எனக்கு ரெண்டு தம்பி பிரான்ஸ்ல இருக்கணும் என்னோட. ஸோ அவைதான் மேக்சிமம் எல்லாம் செய்தது, அரேஞ்ச்மெண்ட் எல்லாம். கொஞ்சம் ரிலேஷன்ஸ் லண்டன்ல இருக்கணும், இங்கேயும் கொஞ்சம் பேர் இருக்கணும். ஸோ எல்லாரும் சேர்ந்து லவ் சான்ல தான் செய்து நாங்க செஞ்சு முடிச்சாங்க. அப்படின்னு செய்து முடிச்சாச்சு. உங்க குடும்பத்துல உள்ள எல்லோருக்கும் அவரை பிடிச்சிருக்குதா? இதுக்கு மேல பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டு என்ன பண்றது? இல்ல, எங்க ஃபேமிலியில என்ன விட இவர்தான் ரொம்ப பிடிக்கும்.
வாய் காட்ட மாட்டாரு, திருப்பி எதுன்னு சொல்ற ஹார்ட்டா பேச மாட்டாரு, கோபம் வராது. மெயினா எனக்கு எல்லாத்துக்கும் கோபம் வரும், அவருக்கு அது வராது. அதனால வீட்டை இவர் கதைச்சாலே ரொம்ப பிடிக்கும். நல்லா சாஃப்டா நைஸா கதைப்பாருன்னு சொல்லுவேன். சரி, இன்னொரு கேள்வி உங்களை கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சாஃப்டா பேசுவாரு, அதிகமா பேச மாட்டாரு, அளவா பேசுவாரு, அதுதான் எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்னன்னு காதலிக்கும் போது என்னன்னு பேசிக்குவீங்க? எல்லாத்துக்கும் இருப்பாங்களா? இல்ல பேசுவாரு என்னோட, அத நல்லா பழகினா பேசுவாரு, என் கூட பேசுவாரு. அதான் தேவைக்கு மட்டும் எனக்கெல்லாம் பேச மாட்டாரு. அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? 1 year தான். 1 year தானே? அவரும் எப்படி அப்படின்னாரு இவரு. பாருங்க பாருங்க, நல்லா கேமரா ஜூம் பண்ணுங்க அவரை. இனி போக போக தான் தெரிய போகுது என்னுடைய விளையாட்டு அப்படின்றாரு. உங்களுக்கு அவங்க கிட்ட அவங்க சொன்னாங்க, அதாவது அவங்களை பொறுத்தளவுல நான் நல்ல தொண பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த விஷயங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது உங்ககிட்ட அவருக்கு பிடித்தது, அவர்கிட்ட உங்களுக்கு பிடித்தது திருமணத்திற்கு பிறகு. ஆனா அதற்கு முன்பதாக உங்களுடைய திருமணத்தை பற்றி நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த திருமணத்திற்கான காட்சி தொகுப்பு இப்பொழுது நாம அனைவரும் பார்த்து மகிழ்வோம். உங்க காதல் எப்படி தொடங்குனது? நீங்க சொன்னீங்க சந்திச்சேன், அண்ணன் பேசினாரு அப்படிலாம் சொன்னீங்க. ஆனா என்னன்னு அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன கவர்ந்தது, என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு? நீங்க சொல்லுங்க கதாநாயகன். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது நான் இவட அண்ணாவை மீட் பண்ண போனா லவ்சானுக்கு. காலில கோலம் போடுற மாதிரி அவங்க அங்க கையில கோலம் போட தொடங்கிட்டாங்க. நான் கவனிச்ச உடனே அப்படியே எடுத்து இப்படி வச்சுட்டாங்க. சரி சொல்லுங்க. அப்போ 2011ல இவட அண்ணாவை மீட் பண்ண போனேன். நான் திரும்பி ரிட்டர்ன் பாரிஸ் போவேக இவ இருக்கிறது பாசல். அந்த இடத்தை தாண்டி தான் போகணும். இன்னமும் விட்டுட்ட மாதிரி இருந்துச்சா? இல்ல இல்ல, கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கட்டும். ஆமான்னு சொல்றத விட்டு மனுஷன் இல்லன்றாரு. உண்மையை சொல்லணும் தானே. சோ அப்ப இவர அண்ணா இவாக்கு ஒரு பார்சல் ஒன்று கொடுத்து விட்டார். என்னோட கொடுத்துட்டு போக சொல்லி போற வழியில. அப்பதான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணினது. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணினான். நிறைய பேசினா. அப்ப லைக் ஓகே நல்ல கேர்ள், அவ தன்னை பற்றி இவட அண்ணா அவ பற்றி நிறைய சொல்லி இருக்கிறார். தெரியும் வந்ததுலேருந்து நல்ல கான்ஃபிடென்ட்டாக படித்தது, 1 yearக்குள்ளேயே லைசன்ஸ் எடுத்துட்டா. ஸோ அப்படி நிறைய விஷயம். அவங்க லைசன்ஸ் எடுத்தது கூட அவரை ரசிச்சு பார்த்திருக்கிறாரு. லாங்குவேஜ் பிரச்சனை. ஆமா, அதனால தன்னம்பிக்கை. 1 yearல நீ எப்படி லாங்குவேஜ் படிச்சு லைசன்ஸுக்கு படிச்சு பாஸ் ஆகி அப்புறம் பழகி எடுத்தாண்டு. அதுதான் நம்பிக்கை தான் நீங்க சொன்ன மாதிரி. இன்ட்ரெஸ்டிங். அதுல இம்ப்ரெஸ் பண்ணிட்டு அண்ணன் பாசல குடுத்துடுவாப்பான்னு சொல்லி அனுப்பி விட காதல கொண்டு வந்திருக்கிறீங்க நீங்க. அப்ப லவ் எல்லாம் இல்ல, ஜஸ்ட் ஒரு ஈர்ப்பு. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் மீட் பிறகு அப்படியே சும்மா தெரிந்த ஃபேஸ்புக் சாட்டிங் அறிஞ்சு கொண்டோம், பிடிச்சது. அண்ணன் பாசல குடுத்துடுவாப்பான்னு சொல்லி அனுப்பி விட காதல கொண்டு வந்திருக்கிறீங்க நீங்க. அப்ப லவ் எல்லாம் இல்ல, ஜஸ்ட் ஒரு ஈர்ப்பு. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் மீட் பிறகு அப்படியே சும்மா தெரிந்த ஃபேஸ்புக் சாட்டிங் அறிஞ்சு கொண்டோம், பிடிச்சது. பக்கத்துல இருக்கிறேன்னு உங்களுக்கு அதை கூப்பிடுறது கூட கேட்கல, அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங். அதை பார்த்துட்டு ஒரு விஷயம் தெரியுங்களா, அதாவது ஒரு கருத்து இருக்குது. உங்களுடைய துணைவர் அல்லது கணவர் அவருக்கு பிடித்த ஒரு போட்டி விளையாட்டு அதை தொலைக்காட்சியில பார்த்துட்டு இருக்கும் பொழுது மனைவி துணைவி அழைக்கும் பொழுது எந்த ஒரு கணவர் அதை விட்டுட்டு உங்களை திரும்பி பார்க்கிறாரோ அந்த கணவருக்கு உங்க மேல அந்த அளவுக்கு நேசமா. அவங்க கிட்ட பிடிக்காத விஷயம் என்று நாம சொல்ல வேண்டாம், பிடிக்காது, கஷ்டம், சிரமம் இவற்றையெல்லாம் விட்டு விடுவோம். ஆனா அம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் என்ன?
அங்க என்ன பாருங்க, அங்க என்ன பார்த்து யோசிக்கிறாரு அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. இல்ல கோபம். இல்ல கோபம் நிறைய வரும். கொஞ்சம் அது மாத்தணும். எப்படி மாத்தணும்? இல்ல என்னன்னு சொன்னா, கோபப்படுற விஷயம் சரி, ஆனா கொஞ்சம் சகிப்பு தன்மை கொஞ்சம் வேணும். என்ன நான் பாவம் தானே. ஆமா, நீங்க ரொம்ப பாவம், பார்த்தாலே தெரியுது ரொம்ப பாவமான அப்பாவி அப்படின்னு. சரி, சொல்லுங்க. அவர் பேசும்போது நீங்க அவரை பார்க்க கூடாது. இன்று நிகழ்ச்சியில உங்கள் இருவருக்குமே தெரியாத விஷயங்களை நாம உருட்டி எடுக்க போறோம், சரியா? அதனால இது பிரச்சனையில கொண்டு போய் விடாது, அதற்கு நான் உறுதி தரேன். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க சொல்லுங்க, எப்படி அது பெண்களிடம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். சட்டுன்னு கோவப்படுவாங்க, சட்டுன்னு போயிடும். ஆமா, ஆனா அவங்க வந்து சொல்லாமலே மனசுலயே வச்சிருப்பாங்க. இருக்கும், அது அப்படியே இருக்கும், 10 வருஷம் சொன்னாலும் இருக்கும் மனசுலயே. காட்டிக்கொள்ள மாட்டாங்க, சொல்லி காட்டுவாங்க. பிறகு இப்படி நடந்துச்சு இப்படி என்று நாங்க கோவப்படுவோம், அப்படியே போயிடும். அது லைக் சொல்லி காட்டுவோம் அப்படி இல்ல, இன்னொரு சந்தர்ப்பத்துல இப்படியான கோவங்கள் வரக்கூடாது சொல்றது. அதுக்காக 10 வருஷத்துக்கு பிறகு நீங்க அந்த இடத்துல அப்படி காய்ச்சிங்க, இந்த இடத்துல லைக் அப்படி இல்ல, அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும், அதுக்கு சொல்றது. சரி, அப்படியே அனல் பறக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் இங்க அனல் அடிக்குது. இந்த அனலை கொஞ்சம் தணிச்சிட்டு வரேன். அதுக்கு இடையில நாம ஒரு இடைவேளைக்கு போயிட்டு வந்துருவோம். நேயர்களே, நீங்களும் இடைவேளைக்கு போயிட்டு வந்துருங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. திருமணத்தை பற்றி பேசும் பொழுது அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தானே. உங்களுடைய திருமணம் எப்படி காதல் இல்ல, பெற்றோர் பார்த்ததில்லை அப்படின்னுட்டு சுத்தி வளைச்சு பேசுனீங்களோ, இந்த மாதிரி திருமணம் வரைக்கும் வந்தாச்சு. எப்படி அந்த வைபோகம் இடம்பெற்றதுன்னு சொல்லுங்க. இவங்களோட சைட் எல்லாம் சேர்த்து ஒரு 350 பேர். சந்தோஷமா போச்சு, ஜாலியா போனுச்சு. நீங்க சொல்றத பார்த்தா அப்ப ஜாலியா தான் போனுச்சு, இப்ப தொடங்கியாச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குது. சரி, திருமணத்திற்கு பிறகு அவர்கிட்ட உங்களுக்கு நிறைய பிடித்த விஷயத்தை பற்றி சொல்லுங்க. நிறைய விட்டு கொடுத்து போவாரு, அப்புறமா நிறைய ஹெல்ப் பண்ணுவார், வீட்டுல வேலை எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவார். அது ஒரு நல்ல விஷயம் இல்ல, அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி செய்யணும். அது அம்மா கிட்ட இருந்து நீங்க கற்றுக்கொண்ட பாடம். இல்ல வைஃபவும் கதைச்சா சொல்லுவா, வைஃபுக்கு நீ இப்படி ஹெல்ப் பண்ணணும், இப்படி செய்யணும், உன் அப்பா வந்து எனக்கு அப்படி செஞ்சு தாரவர் எல்லாம் சொல்லியிருக்கா. அப்படிங்களா? அவரா இல்ல, அம்மா சொல்லி கொடுத்து அவர் அதை செய்யறாரு. அது பெரிய விஷயம். எத்தனை பேர் அம்மா சொல்லி கொடுத்து எவ்வளவு மருமகள் கொடுமை. ஆமா, அதை விட அவங்க கூடுதலா தங்கள் பிள்ளைய கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நார்மலா. ஆனா இவங்க அம்மா வந்து சொல்லுவா, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு செஞ்சு தருவாரு, நிறைய விட்டு கொடுத்து போவாரு. பிரச்சனை வந்தாலே அவர் தான் விட்டு கொடுத்து வாருது. உங்களுடைய உரையாடலில் தெரியுது. ஆமா, பிரச்சனை வரும் பொழுது அவர் நிறைய விட்டு கொடுத்து போறாள். ரொமான்டிக்கா பார்த்தா தெரியாது, நிறைய பரிசு பொருள் எல்லாம் வாங்கி தருவாரு, நிறைய சர்ப்ரைஸ் கொடுப்பாரு. அதுதான் அதுல 1-2 சர்ப்ரைஸ்ல தான் லவ்வே ஆரம்பிச்சது. எப்படின்னா ஒரு பர்த்டே எனக்கு டிசம்பர் 17. இவர் வந்து என்ன மீட் பண்ணிட்டு போயிட்டாரு. நெக்ஸ்ட் இயர் சும்மா கதைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா ஒரு நாள் பர்த்டேக்கு சும்மா கதைச்சிட்டு இருந்தாரு, அதை பிரான்ஸ் நம்பர்லயே கதைச்சிட்டு இருக்காரு. எனக்கு தெரியாத பிரான்ஸ் நம்பர்ல கதைச்சு சொன்னாரு 12 மணிக்கு நான் தான் ஃபர்ஸ்டா விஷ் பண்ணணும். எங்கிட்ட அண்ணா அடிப்பாரு, சரி 12க்கு. நான் சரி அண்ணா அடிப்பாருண்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் நான் தான் அடிக்கணும்ட்டு. சரி ஓகேன்ட்டு 11:55 வரைக்கும் கதைச்சிட்டு இருந்தாரு. பிரான்ஸ்ல இருந்து நான் நினைக்கிறேன் அப்படியே. திடீர்னு வந்து கதவை தட்டினாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தவ என்னோட, அவங்க வேற சேர்ந்து செட்டப் பண்ணி அவ திறந்து விட்டுருக்கா, ஓபன் பண்ணிக்கிறா. கதை வந்து தட்ட திறக்கிறேன்னு கேக்கோட நிக்கிறாரு. இட்ஸ் a very big surprise. இப்படியே 2-3 வருஷம் அப்படிதான். 2 வருஷம் 3 வருஷம் சர்ப்ரைஸ் கிடையாது. இல்ல சர்ப்ரைஸ் தான். அடுத்த பர்த்டேக்கும் அப்படித்தான். அப்ப நான் எதிர்பார்த்திருப்பேன்றதுக்காக பிளான் பண்ணி சொல்லியாச்சு, தான் டச்சுல வந்து போறேன், ஜெர்மனுக்கு போறேன்னு. நானும் நம்பிட்டேன். அதே மாதிரியே வந்து சர்ப்ரைஸ் பண்ணி கேக்கோட வந்து நின்றாரு. நிறைய சர்ப்ரைஸ் கொடுப்பாரு, நிறைய கிஃப்ட் கொடுப்பாரு, நிறைய செய்வாரு. அது கிஃப்ட் கொடுக்கறது ஒரு விஷயம், பரிசு பொருட்களை பகிர்ந்து கொள்வது ஒரு பக்கம் இருக்க, அந்த சந்தோஷம், ஆமா சந்தோஷப்படுத்த, ரொம்ப சந்தோஷப்படுத்த, ஆமா அதிர்ச்சி
அதாவது இன்பகரமான அதிர்ச்சி தர்றது வந்து எல்லாருக்கும் அவர் தான் பெஸ்ட். நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட கேள்விப்பட்டதில்ல இவ்வளவு ரெஸ்க் எடுத்து செய்வாரு. அதாவது அங்கிருந்து வரும்போது வெளிக்கிட்டு வந்திருக்கிறாரு கேக்கோட. அவருக்கு விடிய மார்னிங் 5க்கு வேலை, அங்க கார்ல 6 hours டிரைவ் பண்ணி வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு 12 மணிக்கு 12:15 இங்க இறங்கியாச்சு. இறங்கி அங்க 5 மணி வேலைக்கு போயிட்டாரு. இட்ஸ் சரியான டிஃபிகல்ட் இதுகள் எல்லாம் ஃபேஸ் சமாளிச்சிருக்காரு. அது நான் நினைச்சேன் சில வேலை லவ் பண்றதுக்காக தான், பிறகும் அப்படியேதான் செஞ்சுட்டு இருக்காரு. ஒவ்வொரு பர்த்டேக்கும் அப்படி செய்வாரு. திருமணத்திற்கு பிறகு என்ன பெருசா சர்ப்ரைஸ் பண்ணாரு மாமா? அதுக்கு பிறகும் என் பர்த்டேக்கு தான் அண்ணாவையும் கூட்டி கொண்டு வந்து 11 பேர் திருமணத்துக்கு பிறகு இந்த லாஸ்ட் பர்த்டேக்கு நான் நல்லா ஸ்லீப்பிங். இவர் சொன்னாரு என்னோட சண்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு வெளியே போற மாதிரி போய், எனக்கு தெரியாது சம்பந்தமே இல்லாம சண்டை பிடிக்கிறாரு. சரி அவரா வரட்டும் பண்ணிட்டு நான் பேச இருந்துட்டேன். ஒரு காரணமே இல்லாத சண்டை அது. நான் யோசிக்கல இதுக்கு தானு போயிட்டு அண்ணாவையும் கூட்டி கொண்டு இவங்களோட அத்தையாக்களையும் கூட்டி கொண்டு அண்ணாவும் ஒரு கேக், இவங்களோட அத்தை சைட்ல இவங்களும் கேக், 14 பேர் வந்து 12 மணிக்கு கதவை திறக்கிறன்னு அப்படியே கியூல நிக்கணும். அதுதான் அவர்ல சந்தோஷப்படுத்துவாரு. சண்டை பிடிக்கிற மாதிரி எல்லாம் பிடிச்சு சந்தோஷப்படுத்துவாரு. உங்ககிட்ட இவ்வளவு விஷயம் இருக்குதா சுரேஷ்? நீங்க சொல்லுங்க சுரேஷ், இவங்க செய்யற விஷயங்களில் உங்களை மிகவும் கவர்ந்த, அதாவது திருமணத்திற்கு பிறகு இருவரும் ஒன்றாக வாழ்க்கையை வழி நடத்தும் பொழுது புது புது விஷயங்கள் உங்களை கவரும் இல்லையா? பர்த்டே கிஃப்ட் எல்லாம் ஆஸ் யூஷுவல் எல்லாரையும் மாதிரி தான். ஸ்பெஷல் திங்கண்டா அவங்களோட டிசிஷன், ஒரு விஷயத்தில் டிசிஷன் எடுக்கிறது, ஒரு ஆக்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது. லைக் எனக்கண்டு இல்லை, இப்போ எந்த பிரதர்ஸ் எங்களோட வீட்டுக்காரர் யாராக இருந்தாலும் ஏதாவது பெரிய டிசிஷன் எடுக்கணுமெண்டா அவருக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். ஸோ மூத்த மருமகள் ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் வந்து என்ன முடிவுனாலும் கேட்பினா, உங்களோட தம்பி எல்லாம் நல்ல அண்ணின்னு சொல்லி அண்ணியின் அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க. கேட்பாங்க என்ன முடிவு எடுக்கணும், சரியா தப்பா இப்படி செய்யலாமா, அட்வைஸ் கேட்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். நீங்க கேட்பீங்களா அவங்க அட்வைஸ்? மேக்ஸிமம் டிசிஷன்லாம் அவன் தான் எடுக்கிறது. மினிமம் ஆமா மட்டும் போடுறோம். ஆமா சாமி போடுவீங்க. இல்ல கேட்பாரு, ஏதாச்சும் அவர் ராங்கா திங்க் பண்றாருன்னு சொன்னா நான் அவருக்கு அட்வைஸ் பண்ணினா கேட்பாரு. ஆனா உடனே எனக்கு ஒரு ஈகோ இருக்குன்னு தானே எப்படி இருந்தாலும் போய் தானே எனக்கு முன்னுக்கு அதை காட்டிக்கொள்ள மாட்டாரு. நான் அதை எடுத்த மாதிரி காட்டிக்கொள்ளாம பட் செயல்ல காட்டுவாரு. உங்க அட்வைஸ நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றத செயல தான் காட்டுவார். எனக்கு முன்னுக்கு காட்ட மாட்டேன். நான் ஏன் செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாரு. நானும் விட்டுருவேன். ஆனா பிறகு செயல்ல அவர் அதை ஃபாலோ பண்ணுவார். மேக்ஸிமம் சைலண்டா இருந்துருவார். சைலண்டாவே இருப்பாரு. கேட்காத மாதிரி அமைதியா இருக்கிறது வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணும். ஆமா, நிவர்த்தி செய்யும்னு சொல்லுவாங்க. அது அமைதியா இருந்துகிட்டே போனோம்னு சொன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கிறாரு, இவ்வளவு அதிர்ச்சிகளை, இன்பகரமான அதிர்ச்சிகளை தந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னுட்டு ஒருத்தர் மாறி மாறி எந்த அளவுக்கு தாக்கி கொண்டிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இவர்களால் பற்றின ஒரு காட்சி தொகுப்பு பார்ப்போம். சரி, உங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து புதுசு, ரொம்ப புதுசுல ஒரு வருஷம் தான் ஆயிருக்கு இல்லைங்களா? இன்னும் நிறைய இருக்குது தெரிந்து கொள்வதற்கு, இன்னும் நிறைய இருக்குது பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, அறிந்து கொள்வதற்கு. ஆனா உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாத சின்ன சின்ன விஷயங்களை பற்றி நாம தெரிந்து கொள்வோமா?
ரொம்ப பதற்றம் அடையாதீங்க. அதாவது என்ன விஷயம்னா, சின்ன சின்ன கேள்விகள் வந்து உங்க எந்த அளவுக்கு புரிந்து வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கிற சோதனை இல்லை இது, அப்படி நினைக்க வேண்டாம். இப்போ உதாரணத்திற்கு இவங்க அடிக்கடி கோபப்படுவாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, டக்கு டக்குன்னு கோபப்படுவாங்க. இவங்க கிட்ட என்ன நீங்க செய்தா அவங்க வந்து கோபம் தணிஞ்சிரும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அவருக்கு நீங்க செய்ய மாட்டீங்க, அப்பப்போ போட்டு தாக்குறீங்க நீங்க, பரவாயில்ல, உங்களை நம்புறேன் நான். அப்படி அது பிழையா இருந்ததுன்னா நம்ம சரி பார்த்துக் கொள்வோம், சரிங்களா? நீங்க சொல்லுங்க. இப்ப அவ கோபப்படுற விஷயம் என்னதான் 100% பிள்ளைண்டா போய் சரண்டர் ஆகிறதா? நீங்க எப்போதும் சரண்டர் ஆகிற நல்ல மனசாச்சு உங்களுக்கு, சரியா? சரண்டர் பண்ணுவாரு, அதனால சரண்டர் ஆகணும். நீங்க தான் அப்ப தப்பு பண்றீங்க, அப்ப நீங்க தானே சரண்டர் ஆகணும், அவங்க ஏன் சரண்டர் ஆகுறாங்க? சரி, அது ரொம்ப சுலபமான கேள்வின்னு நினைக்கிறேன். பிராணிகள் இருக்குது இல்லையா, நாய், பூனை, மீன், எதுவா இருந்தாலும் அந்த மாதிரி பிராணிகள் வந்து வீட்டுல எந்த பிராணியை வளர்த்தா வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அவரை பாக்காதீங்க. வீட்டு நாய் ஒன்று இருக்குது, ஸோ அது தவிர்த்துண்டா முயல் வந்து கொஞ்சம் பிடிக்கும். ஏண்டா டிவியில ஏதாவது பார்த்தா கொஞ்சம் திருப்பி அதை பாக்குறா, சந்தோஷப்படுவாங்க. பெரிய முயல் இல்ல, குட்டி முயல் தாங்க பெருசாகும், சரிங்களா? அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் அவரு வெளிநாடுகள் அப்படின்னு வரும் பொழுது அவர் புதுசா வந்திருக்கிறார். முதல்ல பிரான்ஸுக்கு இருந்தாரு, இப்ப வந்து இங்க வந்திருக்கிறாரு உங்களுக்காக, பேசல் நகரம்னு சொன்னீங்க. இப்ப இன்னும் எங்கேயாவது வெளியில போறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால், ஹனிமூன் மாதிரி எங்கேயாவது போறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் எந்த இடம் அவர் விருப்பப்படுவார்னு நீங்க நினைக்கிறீங்க? அவரை பார்க்காம என்ன பார்த்து பதில் சொல்லணும்? சுவிஸ்ல இல்ல, வெளிநாடு, ஊட்டி. அப்படியா? சொல்லியே இருக்காரு. இல்ல எனக்கு லைக் ஊட்டி அண்ட் எக்ஸாக்டா இல்ல, இந்தியா போகணும், இந்தியா எல்லா இடம் போகணும்னு ஆசை. இந்தியா தான் மெயின், ஊட்டி தான் மெயின். ஊட்டி கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்கும். எங்க குளுகுளுன்னு இருக்கிறது? நீங்க இருக்கிற இடத்தை விடவா அங்க குளுகுளுன்னு இருக்க போது? கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஏன் தெரியுமா? தமிழ் படம் பாக்குறது, படத்துல சினிமாவில எல்லாம் எடுக்கிறது, அங்க திரையுலக பார்த்துட்டு அங்கேயும் இருந்து 2 பேரும் அப்படியே சுத்திக்கிட்டு அந்த சால்வையை போட்டுக்கிட்டு 2 பேரும் போனா எப்படி இருக்கும்னு ஒரு ஆசை உங்களுக்கு, கற்பனை உலகம். சரி, ஆவேசப்படுற இவங்க எதை பார்த்து பயப்படுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, நீங்க பாக்காதீங்க. இவாவா வந்து பிளட்ட பார்த்தா சரியா, லைக் சின்னதா ஒரு கீரல் வந்தாலும் சரி. அப்படியா? பிளட்டுக்கு பயம். என்ன பிரச்சனை, லைஃப்ல நான் தான் சமைக்கும். அது ஒரு காரணமா சின்னதா கீரல் விழுந்துட்டாலும் கீரல் விழுந்துட்டதே இருப்பாங்க. இல்ல சும்மா சட்டப்பின் குத்தும் போது குத்தி பிளட் வந்தாலே நான் அழுதுருவேன், எனக்கு பயம். பரவாயில்ல, சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அப்ப நீங்க என்ன செய்யணும், இவங்களை கொஞ்சம் பயமுறுத்துறதுன்னு சொன்னாக்கா கெச்சப் எடுத்து பூசி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அவங்கள பயமெடுக்க சொல்லலாம். சரி, நீங்க அதிகமா விரும்பி பாக்குற படங்கள் என்ன மாதிரியான படங்களாக இருக்கும்? அவர் விரும்பி பாக்குற படங்கள் நீங்க பாக்காதீங்க, நீங்க இங்க வாங்க. இவர் விரும்பி பாக்குற, நான் விரும்பி பாக்குற படமா? இவர் விரும்பி பாக்குறது கூட சண்டை படங்கள் தான் பாப்பாரு. எனக்கு அது செட் ஆகாது. எனக்கு ஜஸ்ட் ஃபேமிலி படம், லவ்ஸ் அப்படியான படம். இவர் கொஞ்சம் சண்டை படங்கள் தான் கூட. அப்படியா? லைக் இங்கிலீஷ் படம் தான் கூட பாப்பாரு. அப்ப சண்டை காட்சிகள், சண்டை படத்துல வந்து அவருக்கு பிடித்த சண்டை ஹீரோ யாரு? நீங்க சொல்லுங்க. யார் இவருக்கா? இவருக்கு பிடிச்ச சண்டை ஹீரோண்டா தமிழ்ல கேக்குறீங்களா? எந்த இங்கிலீஷ் படம் தானே அவருக்கு பிடிக்கும்? இங்கிலீஷ் படம் அவர் எனக்கு முன்னுக்கு இருந்து பார்க்க மாட்டாரு. என்னோட இருக்கும்போது நாங்க 2 செட் ஆகிற படம் தான் பார்ப்போம். கூட வந்து எனக்கு யார் சண்டை ஹீரோ பிடிக்கும்னு தெரியாது. உங்களுக்கு இப்ப சொல்லுங்க, அவங்க உங்களை பத்தி தெரியாத விஷயம். இனி அடுத்த வருஷம் உங்க பர்த்டேக்கு அந்த படத்துக்கு கூட்டிட்டு போவாங்க இல்லையா, இல்லன்னா அந்த படத்தை அவர் நடிக்கிற படமாவது வாங்குவாங்க, யாருன்னு சொல்லுங்க. எனக்கு இப்ப தமிழ்லண்டா தலைய பிடிக்கும். தலைனா சண்டை படம்னா ஹீரோ லைக் இல்ல, தமிழ் ஹீரோ சொல்றேன். தமிழ் ஹீரோ, சரி. இங்கிலீஷ் படம் கூடுதலா எல்லாத்தையும் ஜான்சன், வின் டீசல் எல்லாத்தையும் பாப்பேன். இப்ப ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அதுக்கு என்ன விட்டுட்டு பாத்துட்டாரு, அதுலயே ஒரு சண்டை. அதுல கூட ஒரு சண்டை உங்களுக்கு. நீங்க தான் சொன்னீங்க உங்களுக்கு பார்க்க பிடிக்கல. எனக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வந்து பார்க்கணும் என்று இருந்தேன். அது கொஞ்சம் ஃபேமஸான படம். இல்ல பார்க்க மாட்டேன், இல்ல பாப்பேன் பிடிச்ச படம். அவன்கிட்ட சொன்னா சேர்ந்து பாப்பேன். அது நான் போயிட்டு வர்றதுக்கு அவர் பாத்துட்டாரு. வீட்டு அவருக்காண்டி லீவு பாத்துட்டாரு, வீட்டுலயே பாத்துட்டாரு. சரி, அவரால் முடியல, முடியல. சரி, அது பரவாயில்ல. இப்ப எப்படி போய்கொண்டிருக்கிறது உங்களுடைய மன வாழ்க்கை? அது
சில விஷயங்கள் வெளியில சொல்ல விருப்பப்பட மாட்டாங்க. என்ன திடீர்னு மன வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்குதுன்னு கேட்டா என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, எப்படி சமாளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், இது ஆலோசனையோ அறிவுரையோ இல்ல. அது அடிக்கடி நான் சொல்ற ஒரு விஷயம். ஒவ்வொரு திருமண வாழ்க்கையும் வந்து வேறுபடும். அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அவங்க வழி நடத்தி கொண்டிருப்பாங்க. உங்களை பொறுத்தளவுல எப்படி வழி நடத்தி கொண்டிருக்கிறீங்க? எந்த மாதிரியான சூழ்நிலையில விட்டு கொடுத்து போய் சவால் மிக்க இந்த வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறீங்க? லைக் இப்ப சண்டை இருக்கும், எல்லா ஃபேமிலிலயும் இருக்கும் கூடலும் இல்லாமல. கண்டிப்பா. ஸோ மேக்சிமம் யார் சண்டை பிடிக்கிறாங்களோ, இப்போ லைக் நான் ஏதாவது சண்டை பிடிச்சா அவங்க சைலண்டா இருந்தா, இல்லாட்டி அவங்க சண்டை பிடிச்சா நான் சைலண்டா இருந்தா பிரச்சனை முடிஞ்சிடும் உடனே. ஒரு 1 இயருக்கு முதல் ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன். ஒரு ப்ரோக்ராம்ல செல்வமணி சொல்லுவார், லைஃப்ல வின் பண்ணணும்டா பொண்டாட்டிட்ட தோத்துறணும். அதான் ஃபாலோயிங். என்னங்க ஒண்ணுமே பேச மாட்டாரு மனுஷன், பஞ்ச் டயலாக் இப்படி விடுறாரு. சரி, அவங்க கிட்ட நீங்க சொல்ல விரும்புற விஷயம் ஆனா நேரடியா அவங்க கிட்ட சொல்ல முடியல, மறைமுகமாக என் வழி தூது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? கொஞ்சம் கோபம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், குறைக்கிறது நல்லது. அதிகமா கோபப்படுற பெண்களுக்கு வந்து சரியில்லை கோபப்படுறது, அதனால வந்து குறைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் சூக்கா சொல்லிட்டாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க அவர்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்ச விஷயம், இன்றைக்கு அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பேசுறாரு இல்லையா, நல்லா பகிர்ந்து கொள்றாரு. தொடக்கத்துல சொன்னாங்க நான் பேசுங்கன்னு சொன்னா வீட்டுல பேசுறது இல்லை, இங்க வந்து அதிகமாவா பேசிட்டு இருக்கீங்க, நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு வேற சொன்னாங்க. நீங்க என்ன விஷயம் அவர்கிட்ட சொல்ல விரும்புறீங்க? ஜஸ்ட் நான் சமைச்சிட்டு இருக்கிறோம், அது எரிஞ்சா கூட தெரியும், அப்படி ஓவரா இன்ஃபால் ஆகுது டிவி ப்ரோக்ராம்ஸ்ல. அண்ட் இங்க அது வலிக்கு மெயினா பிரச்சனை வரதே டிவி தான். அங்க இன்றைக்கு ஃபங்க்ஷன் ரெண்டே கூட ப்ரோக்ராம் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் வலிக்கிட்டு எல்லாம் ரெடியா இருப்போம். ஒரு நான் சொல்ல 5 மினிட் வெயிட் பண்ணுங்க, டக்குன்னு வெளியே போயிட்டு அந்த 5 மினிட் டக்குன்னு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி அதை பார்த்துட்டு தான் இருப்பேன். அந்த 5 மினிட்ல என்னதான் பார்க்க போறீங்க, டக்குன்னு ஆன் பண்ணி நீங்க அப்படி அந்த கிடைக்கிற டைம் எல்லாம் ப்ரோக்ராம்ஸ் டிவி அது அந்த டைம் எனக்கு சம்டைம் கோவம் வந்துடும். வெளிக்கிட்ட எல்லாம் ரெடியா இருக்கிறோம், அதுக்கிட்டே அதை பார்த்துட்டு இருக்கீங்க, அதுலதான் பிரச்சனை. அத கொஞ்சம் சரி பார்த்துக்கிட்டா சரியா இருக்கும், நாம ஓட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சுவாரஸ்யம்னா, இதே தம்பதிகளை ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்தோம்னு சொன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்வோம். அப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரிந்திருக்கோம் இல்லையா ஒருவரை பற்றி. சரி, அருமையான இந்த தம்பதிகளோடு இன்றைய நமது நிகழ்ச்சி ஒரு நிறைவை நாடுகின்றது. இனி என்ன, இன்னும் மேலும் பல கொண்டாட்டங்களோடு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் உங்களை சந்திக்கின்றேன். நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் சிவகாமி விநாயகன்.